ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தரும் அழகான அறிவுறுத்தல் என்னவென்றால், நீதியோடு விசுவாசத்தோடு வாழுங்கள் என்பதாகும். நீதியின் பலிகளை செலுத்துங்கள் என்று தாவீது கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் இன்று தேவன் எதிர்பார்க்கும் பலி நமது வாழ்க்கையாகும். நேர்மை, பரிசுத்தம், உண்மை, அன்பு, இரக்கம், கீழ்ப்படிதல் ஆகியவைகள் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதுவே நீதியின் பலியாகும். பலர் தேவனை நம்புகிறேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நீதியின் பின்பற்றாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். வேதாகமம் கூறுகிறது, நீதியான வாழ்க்கையும் தேவன் மேல் நம்பிக்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாகும். சில நேரங்களில் நேர்மையாக இருப்பதால் இழப்புகள் வரலாம். உண்மையாக பேசினால் எதிர்ப்புகள் வரலாம். நீதியாக நடப்பதால் சில வாய்ப்புகள் நம்மை விட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் கூறுகிறார், நீதியின் பலிகளை செலுத்தி என்னை நம்புங்கள். மனிதர்கள் தர முடியாத வெற்றியை, உயரத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை மனிதனிடத்தில் மட்டும் ஒப்படைக்காமல் கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள். உங்கள் குடும்பம், வேலை, ஊழியம், எதிர்கால அனைத்தும் தேவனை கருத்தில் வைத்து விடுங்கள். அவர் நீதி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை விட்டுவிடாதீர்கள். உண்மை மற்றும் நீதியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் ஒப்படையுங்கள். மனிதர்களின் உதவியை விட தேவனுடைய வழிகாட்டுதலை அதிகமாய் நம்புங்கள். நீதியாய் வாழ்பவர்களை தேவன் சரியான நேரத்தில் பதிலளிப்பார் என்பதை விசுவாசியுங்கள். நீதியோடு வாழ்கின்றவன் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிப்பான். தேவனை நம்புகிறவன் அவருடைய அற்புதங்களை காண்பான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.